ஹாய் மக்களே, ஒசூர் டு கேஜிஎஃப் ஸ்பெஷல் vlog பார்க்கலாம் வாங்க. ஒசூர்ல இருந்து ஒரு 11:30 மணி போல கேஜிஎஃப் பார்த்து கிளம்பியாச்சு. சென்னையோட கம்பேர் பண்ணா இங்க வெயிலே இல்லன்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இங்க நைட்டு சரியான மழை, அதுல ரொம்பவே குளிருது. இங்க இருந்து கேஜிஎஃப் கரெக்டா 70 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான். அதுவும் இல்லாம சென்னையில இருந்து கேஜிஎஃப் போனோம் அப்படின்னா மலை ஏறி போற மாதிரி இருக்கும். இந்த ரூட் போறதுனால மழை எல்லாம் கிடையாது. பங்கார்பேட் அப்படின்ற ஒரு ஊர் தாண்டி போற மாதிரி இருக்கும். ஒசூர்ல இருந்து கேஜிஎஃப் போற வழியில நாங்க நிறைய பார்த்தது என்னன்னா இந்த மஞ்சள் சாமந்தி தான். அந்த அளவுக்கு வீட்டுக்கு ஒரு மரம்ன்ற மாதிரி வீட்டுக்கு இந்த மாதிரி செடிகளா வச்சு நிறைய ரொம்பவே சூப்பரா வச்சிருக்காங்க. பங்கார்பேட் வரதுக்கே 1:30 மணி ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம் பாருங்க. சாப்பாடு சுத்தமா நல்லா இல்ல. ஏண்டா வந்தோமோ அப்படின்னு நினைச்சுதான் சாப்பிட்டோம். கடைசியில அங்க போயிட்டு ஒரு 500 ரூபாய் பில்லுக்கு காசும் கொடுத்துட்டு ரசம் மட்டும் ஊத்தி தான் சாப்பிட்டோம். அது ஒண்ணுதான் நல்லா இருந்துச்சு. இதுதான் கேஜிஎஃப் உடைய பஸ் ஸ்டாண்ட். கேஜிஎஃப்னா என்னக்கா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. கேஜிஎஃப்னா கோலார் கோல்டு ஃபீல்ட், தமிழ்ல கோலார் தங்க வயல்னு சொல்லுவாங்க. எங்க மாமனார் வளர்ந்ததெல்லாம் இங்கதான். கல்யாணம் ஆகி எங்க மாமா பிறந்ததுக்கு அப்புறம் சென்னைக்கு வந்துட்டாங்க. உங்களுடைய சொந்த ஊர் எது, நீங்க இப்போ எங்க இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் போலயும் நானும் தெரிஞ்சுக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா இந்த திருவிழாக்கு வந்துடுறோம். ஆனா இந்த திருவிழாக்கு வரும்போது எது மிஸ் பண்ணாம போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா கண்டிப்பா பானிபூரி தான். ஆனா இந்த வாட்டி வேற ஒன்னும் என்னுடைய லிஸ்ட்ல இருக்கு. கண்டிப்பா சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க வந்தாலே டீ காஃபி சாப்பாடெல்லாம் வெளியே சாப்பிடணும்னு அவசியமே இல்ல. ஆனா நாங்க வெளியே தான் சாப்பிடுவோம். ஏன் அப்படின்னா யார் வீட்லயாவது போய் சாப்பிட்டு நீ அவங்க வீட்டுல மட்டும் சாப்பிட்டியே எங்க வீட்டுல சாப்பிடலையேன்னு ஒருத்தர் மேல ஒருத்தர் கண்டிப்பா கோச்சிக்கிறாங்க. அதனால இருந்து மட்டுமே வெளியே சாப்பிடணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இந்த ஊர்ல இருக்க லேடிஸ் எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோமா பாக்குற வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூ கட்டுற வேலை தான். அதுவும் திருவிழா டைம்லலாம் 15 கிலோ 20 கிலோ எல்லாம் மாலையா கட்டுறதுக்கு கொடுப்பாங்க. அவங்களால கட்ட முடியாம அதை ரிட்டர்ன் கொடுத்துறாங்களாம். எல்லார் வீட்டுக்கும் போய் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு திரும்பி சாமி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. இந்த சந்திலேயே இந்த ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து இதுல இருக்க இந்த லாஸ்ட் வீடு வரைக்கும் எங்க மாமியாரோடைய மாமியார் வீடா. இந்த முழு வீட்டை அந்த காலத்துல 2.5 லட்சம் ரூபாய்க்கு வித்தாங்களாம். ஆனா இப்போ கோடி கணக்குல போகும். வீட்டுல இருந்து வரும்போது பவுடர் எடுத்துட்டு வர மறந்துட்டோமே, பவுடர் இல்லாம மேக்கப் நல்லா இருக்காதுன்னு கடைக்கு வந்து பவுடர் வாங்கலான்னு வந்தா அந்த அண்ணன் எங்க மாமியார பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையும் பிரிச்சு ஒன்னு என் பசங்க கையில கொடுத்துட்டு காசே வேணாம் போங்க காட்டிட்டாரு. ஃப்ரெஷ் ஆகாம கோவிலுக்கு போக வேணான்னு நேரா ரூமை பார்த்து கிளம்பிட்டோம். நாங்க எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து ரூம் போட்டிருக்கோம். இது வரைக்கும் இங்க இருக்கிற வீடுங்கள்ல தான் இருப்போம். அதுவும் இந்த தெருவுக்கு பக்கத்துலயே தான் இருப்போம். ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு ரூமுக்கு கீழேயே இருக்கிற பானிபூரிய சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரிய பார்த்தோன்னே ஆசையா இருந்துச்சு. அப்படியே குலாப்ஜாம் பார்த்தோன்னே ரொம்பவே ஆசையா இருந்துச்சு. கூடவே மசாலா பூரியும் சேர்த்து சொல்லுவோன்னு அதையும் சொல்லிட்டு உட்காந்தாச்சு. நல்லா மிச்சர் காரா புந்தி எல்லாம் போட்டு ரொம்பவே சூப்பரா கொடுத்திருந்தாங்க. கொஞ்சமாவது குலாப்ஜாம் எனக்கு தாப்பான்னு கேட்டா அவர் சாப்பிடுறதுலே தான் மும்மரமா இருக்காரு. பானிபூரியும் மிச்சர் கேரட் எல்லாம் போட்டு நல்லா ஒயிட் சால்னாவோட ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க இந்த சைட் எப்பனா வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இங்க வந்தா பூ வாங்கி வைக்காம மட்டும் நகரவே மாட்டோம். எங்க மாமனார் இங்க இருக்க மார்க்கெட்ல தான் அந்த காலத்துல பூ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாராம். இந்த மார்க்கெட்டுக்கு வெளியே போறதுக்கு மட்டுமே மொத்தமா 4 வழி கிட்ட இருக்கு. இந்த மார்க்கெட்ல எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு வருஷம் ஃபுல்லா பூ மார்க்கெட், அடுத்த வருஷம் ஃபுல்லாவே வந்து காய்கறி மார்க்கெட், அதுக்கப்புறம் இன்னொரு வரிசையில செப்பல், அந்த மாதிரி எல்லாம் ஒரு வரிசைக்கு ஒன்னொன்னு அப்படின்னு கரெக்டா வச்சிருக்காங்க. பூலாம் இங்க ரொம்பவே ரேட் கம்மி. அதே மாதிரி காய்கறி எல்லாமும் காலையில 6 மணிக்கு கரெக்டா ஏலம் விடுவாங்களாம். நம்மளும் ஊருக்கு போற அன்னைக்கு காலையில 6 மணிக்குலாம் இங்க வந்து ஆஜராயிடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எப்படி என்ன ஆகும்னு தெரியல, பாக்கலாம். இவரும் அப்பாவுடைய ஃப்ரெண்டு தான். பூக்கு காசு கொடுத்தா வாங்கவே மாட்டாரு. காசு கொடுக்கற மாதிரி இருந்தா இந்த கேஜிஎஃப்ல இருந்து வெளியே போய் வேற எங்கன்னா பூ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த ஊர்ல இருக்க முக்காவாசி பேர் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நல்லாவே தெரிஞ்சவங்க தான். ஒரு முழம் பூக்கு ஆசைப்பட்டு என் மாமியார் கிட்ட அவசரப்பட்டு வாய விட்டு எனக்கு இருக்கிற 1/2 முழம் முடியல எவ்வளவு பூ வாங்கி வச்சுட்டாங்கன்னு நீங்களே பாருங்க. எனக்கு தலையே வலி. ஒரு வழியா மார்க்கெட் எல்லாம் ஃபுல்லா சுத்தி முடிச்சுட்டு எதனா வேணும்னா வாங்கிட்டு கோவிலுக்கு போகலான்னு பேக் சைடா வெளியே வந்தாச்சு. இங்கேயும் இப்பதான் மழை பெஞ்சு விட்டதுனால ஃபுல்லாவே தண்ணியா தான் இருந்தது. இன்னைக்கு காலையில தான் பால் குடம் எடுத்திருக்காங்க. பால் குடம் எடுக்கிறதுக்கு நான் வரல, அதனால என்னால வீடியோ எடுக்க முடியல. போன வருஷம் திருவிழாக்கு எங்கனால வர முடியல. அதுக்கு முன்னாடி வருஷம் வரும்போது சாமி கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனேன். அந்த வேண்டுதல் ரொம்பவே நல்லபடியா நடந்துருச்சு. இந்த வருஷமும் ஒரு வேண்டுதல் வேண்டியிருக்கேன். அது நடந்த கையோட உங்களுக்கு நான் சொல்றேன். கோவில்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு வெளியே வந்தா அம்மாவுடைய ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவங்க தான். அவங்களோட ரொம்ப நேரம் பேசினதுல டைம் போனதே தெரியல. 8:30 மணிக்கு மேல ஆயிடுச்சு. நைட்டு போய் சீக்கிரமா சாப்பிட்டு படுத்தாதான் காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்துக்க முடியும்னு நேர ஹோட்டலுக்கு வந்து அடிக்கிற மழையில இட்லி தோசை சில்லி சிக்கன் எல்லாமே ரொம்பவே சுட சுட வெயிட் பண்ணி வாங்கிட்டு ரூமை பார்த்து கிளம்பியாச்சு. நம்ம ஊர்ல 65 சொல்றோம். ஆனா இந்த ஊர்ல கபாப்னு சொன்னதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சு வேற எங்கன்னா இதே மாதிரி டிஃபரெண்டா சொல்லுவாங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோல எதனா குறை இருந்தாலும் மறக்காம சொல்லிட்டு போங்க. அப்பதான் நான் அதை நெக்ஸ்ட் வீடியோல திருத்திக்க முடியும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதோட நான் நெக்ஸ்ட் வீடியோல வரேன். இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.